வெல்கம் பேக் டு ஹைப்ரிட் வியூஸ். இன்றைக்கி நம்ம வந்து சேலம் S.R.Carsல இருக்கங்க. இந்த மாதிரி புது வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த யூஸ்டு காசை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் புது புது வீடியோவில் சந்திப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டொயோட்டா ஃபார்ச்சுனர் 4x4, அதாவது ஒரு பிரம்மாண்டமான வெஹிக்கிள்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு கம்பீரமான லுக்கில் நிற்கிதுன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே போகலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷிங் ஹெட்லாம்ப்பு வித் ப்ரொஜெக்டர் லேம்ப், ஹை பீம், லோ பீம், டிஆர்எல் பார்த்தீங்கன்னா எல்இடியில். டிஆர்எல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். இதுவே வந்து ஒரு ஹியூஜ் சைஸில் இருக்குது. வித் ஃபாக் லேம்போடு உங்களுக்கு வந்துடும். வண்டி நீட் கண்டிஷனில் இருக்குது. 2017 மேக்கு, 2018 ரிஜிஸ்ட்ரேஷன். இது பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்டஸ் கூட கிடையாது. அந்த அளவுக்கு க்ளீன் லுக்கில் இருக்குது. ஆட்டோ ஃபோல்டபுள் சைடு மிரர் வந்துடும். க்ரோம் ஃபினிஷிங். இங்கே பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக நீட் கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். கிறிஸ்டல் கிளியரில் இருக்குது. வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். இது 1 lakh+ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. கோடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26 lakhs சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து புது கார். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 47 lakhs இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து 26 lakhs நம்ம S.R.Carsல தராங்க. இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs வந்து ஃபைனான்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போவும் இந்த வெஹிக்கிளுக்கு. ஸோ வெஹிக்கிள் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதான் பார்க்கும்போது நீட் கண்டிஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ டயர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்குது டயர் கண்டிஷன். டைமண்ட் கட் அலாய்ஸ், க்ரோம் ஃபினிஷிங் ஹேண்டில் இதுக்கும். ப்ளஸ் இன்டீரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீட் கண்டிஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், அதாவது புது வெஹிக்கிள் ஷோரூமில் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது எந்த அளவுக்கு அதோட கண்டிஷன் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்னால இங்கே பார்த்தீங்கன்னா கீர் லிவர் இவ்வளோ தான் இருக்கும். ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். வித் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமோடு வந்துடும். இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வந்து ஸ்டேரிங் வீல். இங்கே பாருங்கள், நம்ம கிரிப்பு, ஹேண்ட் கிரிப்புக்காக இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் 2 டபுள் சைடு இருக்குது. செகண்ட் ரோ பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், அதாவது ரொம்பவே வந்து லெக் ரூம் ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. யூஎஸ் இப்போ பாருங்கள் இதோட பூட் ஓப்பன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக் ஓப்பன், அதாவது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்னதாக இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணதுமே இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பூட் ஓப்பன். இங்கே பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பூட் ஓப்பன் ஆகும்போது கையிலலாம் வந்து பிளாக் பண்ணி அதை தடுக்க முடியாது. என்ன 8வது உயரத்தில் நிற்கிது பூட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இது என்னென்னா மெயின் டாப் மாடல். இது 4-wheel drive. ஸோ அதனால் 4-wheel driveனாவே தெரியும் எந்த அளவுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெஹிக்கிள் பாருங்கள் நீட் கண்டிஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மஹேந்திரா XUV 500 W8 வேரியண்ட்டு, பிளாக் கலர் வெஹிக்கிள். அதாவது 2014 மாடல், சிங்கிள் ஓனருங்க. 90,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது வெஹிக்கிள். ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட் கலர் கிளாஸ்க்கும் அதுக்கும் பளிச்சுன்னு தெரியுது. இன்டீரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2014 மாடல், சீட் கவர்லாம் புதுசாக போட்டிருப்பாங்க. இன்டீரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் விசிபிலிட்டி கிடைக்குது உங்களுக்குன்ட்டு. க்ளீன் விசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செகண்ட் ரோவில் பாருங்கள், XUVனாவே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இதுக்கோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், லெக் ரூம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்டீரியர் சான்ஸே இல்லை, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,15,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள், ஃபினான்ஸ் உண்டு.
நீங்கள் லைவாக வந்து செக் பண்ணி பாருங்கள். பிளாக் கலர் வெஹிக்கிள், W8 வேரியண்ட்டு. டொயோட்டா எட்டியோஸ் VXD மாடல் 2019 இயரு, சிங்கிள் ஓனரு, வெறும் 36,500 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, டீசல் வண்டி. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,80,000 சொல்லியிருக்காங்க. சில்வர் கலர் வெஹிக்கிள், நீட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது. ஹுண்டாய் வெர்னா கிரே கலர், இது வந்து அதாவது சர்வீஸ் ரெக்கார்டு உண்டு இன்னமும். 2014 மாடல், சிங்கிள் ஓனரு, 1,25,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2022 வரைக்கும் இருக்குது. மெயினாக இதில் சொல்லணும், இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. ஸோ டீசல் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக். இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,40,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள். செக் பண்ணி பாருங்கள். மஹேந்திரா லான்ச் பண்ண TUV 300 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த வெஹிக்கிளே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ தெரியணும், இந்த வண்டி பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல்லே 3 இயர்ஸ் பிஃபோர் லான்ச் பண்ண வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட இந்த வெஹிக்கிளை பற்றி நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி டேங்கர், அதாவது தமிழில் சொல்லணும்னா அந்த பீரங்கி குண்டு போடுற வண்டி இருக்குது இல்லைங்க, அந்த வெஹிக்கிளை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ அதோட இன்ஸ்பயரில் தான் இந்த TUV 300 டிசைன். T8 வேரியண்ட்டு, 2016 மாடல், செகண்ட் ஓனர், டோட்டலாகவே 98,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. டீசல் வெஹிக்கிள். இதில் பாருங்கள், அடிஷ்னலாக பம்பர்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து டிஃபால்ட் ஃபாக் லேம்ப்பு, ஸ்பைடர் கட் அலாய்ஸ் இது பேர். பவர்டட் பை எம்ஹாக் இன்ஜின். ஏன் அப்படின்னா நம்ம மஹேந்திரானாவே எம்ஹாக் இன்ஜின் தாங்க அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ வெஹிக்கிள் வந்து சில்வர் கலர், நீட் கண்டிஷனில் இருக்குது. வித் குரோம் ஃபினிஷிங்கோடு வந்துடும், வித்தவுட் ஸ்க்ராச்சஸ் டென்டஸோட. ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பாருங்கள், எல்லோ கலரில் 2 லேம்ப்பு, 2 பிக் சைஸில் 2 ஹாரன். ஸோ போல்டு லுக், ஆல்ரெடி மஹேந்திரானாவே போல்டு. ஸோ இவங்க வந்து இன்னமும் அந்த போல்டு லுக்கை வந்து இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,10,000 சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஸ் அவைலபிள் இருக்குது, ப்ரைஸும் நெகோசியபிள். ஃபியட் லீனியா 2010 மாடல், தேர்டு ஓனரு, 99,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. டீசல் வெஹிக்கிளுங்க. இது ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க. இது எப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரியும் இல்லாமல் ஒரு ப்ளூ மாதிரியும் இல்லாமல் அது ஒரு வித்தியாசமான கலருங்க இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,70,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள். ஸோ வெஹிக்கிள் நீட் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா செவலட் டவேரா LS 2014 மாடல், ஃபஸ்ட்டு ஓனர், அதாவது சிங்கிள் ஓனர், டோட்டலாகவே 1,90,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் இன்க்ளூடிங் லைவில் இருக்குது. ஜூன் மாதம் 2022 வரைக்கும். டீசல் வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,60,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள், ப்ளஸ் வந்து ஃபைனான்ஸ் அவைலபிள் இருக்குது. வண்டி சில்வர் கலர், நீட் கண்டிஷனில், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட இல்லாமல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி, 7 சீட்டரில். இதுவும் வந்து ஒரு லென்த்தி பாடி. ஸோ வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உள்ள சீட்டிங் பொசிஷன். டொயோட்டா குவாலிஸ் 2004 மாடல், தேர்டு ஓனர், டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வெறும் 87,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள். வேரியன்ட் வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலரில் இருக்குது. சின்ன டென்ட்டு, ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. ஸோ டொயோட்டா குவாலிஸ் நான் ஆல்ரெடி முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருப்பேன் முன்னாடி வெஹிக்கிளை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிளும் நீட் கண்டிஷனில் இருக்குங்க. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2012 மாடல், செகண்ட் ஓனரு, 1,05,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. இன்னமும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உண்டு. டீசல் வண்டி. ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,40,000 சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள். ஸோ வெஹிக்கிளோட கலர் பாருங்கள், ஒரு டார்க் கிரே மாதிரியும் ஒரு பிளாக் மாதிரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. வண்டி வெளியே எடுத்தால் தாங்க என்ன கலர்னு எனக்கே தெரியும். ஸோ நீட் கண்டிஷனில் இருக்குங்க. பட் ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது, ஒரு டென்டஸ் கிடையாது. டாப் எண்ட் நினைக்கிறேன், ஏன்னா டிஃபால்ட்டாக அலாய் வீல் இருக்குது. ஸோ அதுலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். வெஹிக்கிள் நீட் கண்டிஷனில் இருக்குங்க. இதுவும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2009 மாடல், செகண்ட் ஓனரு, டோட்டலாக 1,34,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. டீசல் வெஹிக்கிள். ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,15,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள். இதோட டாப் ரூஃப் பாருங்கள், பிளாக் கலரில் ஒரு வினைல் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக் மாதிரி தெரியுது விசிபிலிட்டியில். ஸோ வெஹிக்கிள் நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் எதுவும் கிடையாது. லைவாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து நெகோசியபிள், ப்ளஸ் வந்து ஃபைனான்ஸ் அவைலபிள். ஸ்விஃப்டோட அண்ணன் ஸ்விஃப்ட் டிசையர், இது வந்து ZDI மாடல், 2014 இயரு, சிங்கிள் ஓனரு. இன்சூரன்ஸே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2022 வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 5,60,000 சொல்கிறாங்க.
ப்ரைஸ் வந்து நெகோசியபிள். ஸ்விஃப்ட் டிசைர்னாவே என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பின்னாடி இதுக்கு பூட் இருக்கும், ஸ்விஃப்ட்டுக்கு பூட் இருக்காது. டிசைருக்கும் ஸ்விஃப்ட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். மற்றபடி ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைராக ஸ்விஃப்டானே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுவும் டாப் எண்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் டாப் எண்ட் தான். டிஃபால்ட் அலாய் வீல் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் அவைலபிள். செக் பண்ணி பாருங்கள். மாருதி சுசுகி ஆல்டோ K10 2017 மாடல், சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 54,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஆல்டோனாவே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக பெட்ரோல் வெஹிக்கிள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது ப்ரைஸ் நெகோசியபிள். ஸோ ஆரஞ்சு கலர் வெஹிக்கிள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன குட்டிக்காரனே சொல்லலாம். ஆரஞ்சு கலரில் இருக்குது. சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது. இதுலேயும் வெஹிக்கிள் நீட் கண்டிஷனில் இருக்குங்க. பெயிண்ட்டு கூட நான் ஃபேட் ஆகலை. ஸோ டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஹுண்டாய் i10 மேக்னா வேரியண்ட்டு 2011 மாடல், செகண்ட் ஓனரு. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வெறும் 69,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குங்க. பெட்ரோல் வெஹிக்கிள். ப்ளஸ் இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,70,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள். என்ன தான் வண்டி பழைய வெஹிக்கிளாக இருந்தாலும் பார்க்க நீட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஓனரு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், வண்டி கிளியராக இருக்குது. டாடா விஸ்டா 2011 மாடல், செகண்ட் ஓனரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,32,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. டீசல் வெஹிக்கிள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,70,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் நெகோசியபிள். வெஹிக்கிள் பாருங்கள், ஒயிட் கலர், நீட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது. புது டயர் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், டயரோட பேட்டர்ன் கூட இன்னும் கொஞ்சம் கூட தெரியல, எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பாருங்கள். டாடா விஸ்டா. ஹுண்டாய் i10 ஈரா 2009 மாடல், சிங்கிள் ஓனரு. 65,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. 65,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,35,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் நெகோசியபிள். ப்ளஸ் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள். இது கலர் வந்து பாருங்கள், ஒரு மெரூன் கலர். வண்டி கிளியராக தெளிவாக, ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது. நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி நிறையா வெஹிக்கிள் இருக்கிறதுனால நம்மளால் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது ஒன்று தான் ரீசன். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இதனால தான் நம்ம வந்து ஹைலைட்டட் மட்டும் சொல்கிறோம். மாருதி 800, ஃபஸ்ட்டு வந்து 800. இங்கே பாருங்கள், வண்டி வந்து ப்ளூ கலருங்க. காரோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. உள்ளார சீட்ஸ் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். ப்ளஸ் வந்து 4 டயரோட கண்டிஷனும் புதுசுங்க. 4 டயரும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு 70ங்க அவுட் ஆஃப் 100 70ல் இருக்குங்க. இல்லைங்க, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 50,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். வெஹிக்கிள் நல்ல கண்டிஷனில் இருக்குது, வித்தவுட் ஸ்க்ராச்சஸ் டென்ட்டு. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. ஹுண்டாய் சாண்ட்ரோ, அதாவது வண்டி நீட் கண்டிஷனில் இருக்குது. சாண்டில் கலரு. 3 ஓனரு. எல்பிஜி என்டாஸ் கிட்டோடு இருக்குது. அதாவது கேஸ் கிட்டோடு போட்டிருக்காங்க. ஏற்கனவே கேஸ் கிட் வச்சுருக்காங்க. கேஸ் கிட்டோடு இருக்குது. ப்ளஸ் அலாய் வீல் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெளிவாக இருக்குது வண்டி பார்க்கவே. ஹுண்டாய் சாண்ட்ரோ, சாண்டில் கலர். 1,60,000 சொல்லியிருக்காங்க. எல்பிஜி கேஸ் கிட்டோடு இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது. லைவாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புது வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த யூஸ்டு காசை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் புது வீடியோவில் சந்திப்போம்.